கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. கீரையை வச்சு கீரை தொக்கு செஞ்சிடலான்னு ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கடுகெல்லாம் பொரிய விட்டுட்டேங்க. காரத்துக்கு கொஞ்சம் தாராளமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் கோர்ஸாக அரைச்சி எடுத்து பேனில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருக்கேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கேங்க. அடுத்ததாக சின்னதாக கட் பண்ண கீரையை சேர்த்துருக்கேங்க. கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 கைப்பிடி மட்டும் தண்ணி தெளித்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிட்டேங்க. சுட சுட சாதத்தில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இந்த கீரை தொக்கை வச்சு டேஸ்ட் பண்ணேங்க. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு பிடிக்கல. நம்ம சேர்த்துருக்கிற பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வீடியோக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கன்னு நான் சொல்லி நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்கள் டைமையும் உங்கள் பொருளையும் வேஸ்ட்டு பண்ண நான் விரும்பலைங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு பிடிக்கலைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குங்க. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ரெசிபி வீடியோவில் எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன ரெசிபிஸ் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.